ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7/9/2025 அன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, அந்த சந்திர கிரகணம் எப்போ வருது, அந்த டைமிங் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதே போல் நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய உறவினர்கள் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்ப்பிணி பெண்கள் மேக்ஸிமம் இன்னைக்கு டைமிங்னு பார்க்கும்பொழுது 9:58லேருந்து 7/9/2025, 9:58லேருந்து 8/9/2025. ஓகேவா? திங்கட்கிழமை விடிய காலம்பர 2:30 மணி வரைக்கும் நடக்குது. அந்த சூரிய கதிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூமி மீது படும். அந்த பூமி மீது பட்டு அதனுடைய நிழல்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் மீது படும். இதான் அந்த சந்திர கிரகணம். இது வருஷத்தில் 2வது வாட்டி நடக்குது. அதான் இதுதான் அந்த கான்செப்ட்டு. அதனால் கர்ப்பிணி பெண்கள் 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் போயிருக்கேன், வந்திருக்கேன், அதனால் நான் 9, 10 மணிக்கு மேலே சாப்பிடுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு இயற்கை உணவுகளான பழங்கள், காய்கறிகளை கட் பண்ணி பால் அந்த மாதிரி நிறைய சத்துள்ள உணவுகளை மட்டும் எடுங்க. கறி அந்த மாதிரி இதை சாப்பிடாதீங்க. ஏன்னா நெஞ்செரிச்சல் நிறைய வரும். ஓகே. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனை உங்கள் வயிற்றுப்பகுதியில் வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் இன்றைக்கின்னு இல்லை, மேக்ஸிமம் எல்லா டைமுமே மொபைலே உங்கள் பக்கத்தில் வச்சுக்க வேண்டாம் உறங்கும்போது. ஏன்னா அதோடைய கதிர்கள் படும். சந்திரகிரகணம் அன்றைக்கின்னு இல்லை, ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் தனியாக சொல்கிறேன். ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து அந்த புக்ஸ் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த புக்ஸை படிக்கும்பொழுது உங்களுக்கு நைட் டயத்தில் தான் இருக்குது. நைட் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் புக்ஸ் படிக்கிறதுனா தேவைப்படாது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தூங்குறது நல்லாயிருக்கும். அதேபோல் வானில் இருக்கிறவங்க நல்லா பார்க்க முடியும். அந்த ஏரோப்ளேன் ஆன் டைமில் அந்த 9:58லேருந்து 2:30க்குள்ளே அந்த டைமிங்கில் ஏரோப்ளேனில் போகிறவங்களுக்கு நல்லா கிட்ட பார்க்குற மாதிரி ஒரு இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் டிசம்பர் 2028ல் நடக்க போகுது. ஓகே. அப்போது ஆஃப்டர் 2 இயர்ஸ் 26, 27, 28ல் நடக்கும். ஓகே. இதுதான் பேசிக்கான ஒரு இது. மேக்ஸிமம் இந்த ஒரு 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. 9 மணிங்கிறது 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. மாமிச உணவுகளை தவிர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோடைய ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.